ட்வின் ஃப்ளேமா, இவ தான் என் ட்வின் ஃப்ளேமான்னு உங்கள் ஆன்மா கிட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். டேரட் கார்டு கிட்ட கேட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? ஸோ இந்த டேரட் கார்டு அப்படிங்கிறதே வந்து எக்ஸ்டர்னல் இருக்குது, உங்களுக்கு வெளியே இருக்குது. அப்போ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி எதை சொல்லுது? ட்வின் ஃப்ளேம் யூனியன், ஃபிசிக்கல் யூனியனுக்காக தான் இவ்வளோ ஏங்குறீங்க. அப்போ அந்த ஃபிசிக்கல் யூனியனுக்காக நீங்கள் ஏங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏங்குற விஷயம் இப்போ கன்ஃபர்மேஷனெல்லாம் வெளியே தேடி போகிறீங்க. ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஆண், இந்த பர்சன் என் மனசுக்குள்ளே இருக்காரு, இந்த பர்சன் தான் என் ட்வின் ஃப்ளேமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பூமியில் இந்த பர்சனை பார்த்தேன், மீட் பண்ணினேன், இவர் தான் என் ட்வின் ஃப்ளேமா இல்லையான்னு எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னு நீங்கள் டேரட் கார்டு கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் அப்போ வெளியே இருக்கிற ஒரு ஆண் உங்கள் லைஃப்பில் வந்துட்டாங்க, பழகுறாங்க, பேசுகிறாங்க, இந்த பர்சன் எனக்கு ட்வின் ஃப்ளேமா இல்லையான்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா கூட நீங்கள் கனெக்டடாக இல்லைன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு. அப்போ ஆன்மா கிட்ட கன்ஃபர்மேஷனை கேட்குறாம வெளியே டேரட் கார்டு கிட்ட கேட்குறீங்க அப்படின்னாலும் புறத்தில் தான் இருக்குது உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக, வெளியே இருக்குது உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக. ஓகேயா? இன்னொன்று, உங்கள் டிவைன் மாஸ்குலைன், ஸ்பிரிச்சுவல் மாஸ்குலைன் உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே, இதயத்துக்குள்ளேயே வாழ்கிறாங்க. அப்போ அந்த மாஸ்குலைன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காமல், அந்த மாஸ்குலைன் கிட்ட நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேட்காமல் இதுதான் நீயா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் அவன் கொடுக்கணும் உங்களுக்கு. அவன் கொடுக்காம நீங்கள் புறத்தில் இருக்கிற மாஸ்குலைனை, உங்கள் எண்ணம், நோக்கம் இது பூரா வெளியே இருக்கிற ஆண் கிட்ட போகுது. உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் அவ கூட இருக்கட்டும், ஆண் கிட்ட